வியூவர்ஸ், வெல்கம் டு தீன்ஸ் பெஸ்ட் ஃபுட் சேனல். இன்றைக்கி சூப்பராக ஒரு ரெசிபி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். திண்டுக்கல் மட்டன் பிரியாணி இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இன்றைக்கி ஜீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 2.5 டம்ளர் ஜீரக சம்பா ரைஸ், அதாவது 1/2 kg எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம வறுத்து அரைக்கிறதெல்லாம் பார்த்துடலாம். நான் ஒரு பட்டை ஒரு 8-9 பட்டை கிட்ட ஒடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் பாதி ஏலக்காய், ஒரு 7-6 கவுண்ட்டு ஏலக்காய், ப்ளஸ் 5 கிராம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு ஜாதிபத்திரி, கொஞ்சம் கல்பாசி, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஜீரகம். இது கூட ஒரு 6 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, ஒரு 12 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். குட்டியாக இருக்குது எனக்கு. கொஞ்சம் நீல வாக்கில் இருந்தால் நீங்கள் ஒரு 6-7 எடுத்துக்கோங்க. அது போக ஒரு கப் சின்ன வெங்காயம், ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு கப் கொத்தமல்லி, புதினா, ப்ளஸ் நமக்கு இதெல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அதாவது கொத்தமல்லி புதினாவை தவிர வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, வெள்ளைப்பூடி எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். நம்ம தக்காளி, வெங்காயம் சுத்தமாக இதில் சேர்க்கலை. இப்போ நான் தேட்சாவில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன், ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் கீ. நல்லா இது சூடு ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா இதை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பேஸ்ட் அதில் போட்டு இதில் ஒரு மாதிரி நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் இது நல்லா கிளறி விட போகிறோம். அதாவது எண்ணெயிலே நல்லா வெந்து ஒரு மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிற அளவுக்கு அதை அப்படியே நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற விஷயங்கள்லாம் ஆட் பண்ண போகிறோம். நம்ம இதில் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணலை. நல்லா ஒரு 20 சின்ன வெங்காயம் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நம்ம ஆட் பண்ணல. திண்டுக்கல் மட்டன் பிரியாணியோட ஸ்பெஷலே உங்களுக்கு அதுதான். தம் போட்டு நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இந்த பாருங்கள், நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகி வருது பார்த்திங்களா. இப்போ நம்ம பொடி பண்ணி அரைச்சி வச்சுருக்க மசாலாவை போட்டுக்க போகிறோம். வேறு எதுவுமே இது கூட ஆட் பண்ண வேணாம் வியூவர்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி நான் அந்த 1/2 கிலோ மட்டன் இருக்கு இல்லையா, அதை நான் குக்கரில் வேக வச்சு ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஒரு பெரிய பெரிய பீஸாக எடுத்து வச்சுருக்கேன். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் இதில் ஒரு அரை டீஸ்பூன் நான் உங்களுக்கு லெமன் ஜூஸ் விட்டு நல்லா இதை கிளறேன். இதுக்கப்புறம் நம்ம கேர்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 25 கிராம் கேர்டு, அதாவது ஒரு கப்பில் கேர்டு, ப்ளஸ் புதினா, கொத்தமல்லி இதெல்லாமே அதோடு சேர்த்து நல்லா ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நல்லா புதினா, கொத்தமல்லிலாம் இப்போ இதில் போட்டுட்டேன். இதை அது கூட சேர்ந்து நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ நான் ஒரு 10 கவுண்ட்டு நான் கேஷ்யூ போட்டிருக்கேன். தாளிக்கிறப்ப நான் முந்திரி பருப்பு போடலை. புதினா, கொத்தமல்லியெல்லாம் போட்டதுக்கப்புறம் நான் முந்திரி பருப்பு போட்டு அதையும் நல்லா நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த பாருங்கள், நான் குக்கரில் கரெக்டாக ஒரு 5 விசில், நல்ல பெரிய சைஸாக நான் கட் பண்ணி மட்டன் வாங்கியிருக்கேன். ஸோ கரெக்டாக 1/2 kg ரைஸ்க்கு நான் இன்றைக்கி 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். ஈக்குவலாக குவான்டிட்டி நான் எடுத்திருக்கேன். நம்ம மட்டன் நான் 1 டம்ளர் தண்ணி விட்டு நான் வேக விட்டுருக்கேன். அந்த தண்ணியை 1 டம்ளர் தண்ணியை தனியாக வச்சுட்டு மட்டனை மட்டும் முதல்ல உள்ளே போடலாம். போட்டு இந்த மசாலாவோட நல்லா கிளறி விட்டுறலாம். சரியா? மட்டன் நம்ம போட்டாச்சு. இப்போ அதை நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த தண்ணி, நான் மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அது ப்ளஸ் இப்போ நான் 2.5 டம்ளர் 1/2 கிலோ ரைஸ் போட்டிருக்கோம். 2.5 டம்ளர் வந்திருக்கு தாராளமாக. நம்ம 5 டம்ளர் தண்ணி இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். சரியா? மட்டனை நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா அந்த வெங்காயம் பேஸ்ட்டு இது எல்லாமே நல்லா அந்த மட்டனில் நல்லா இறங்கணும் மசாலா. இதில் நம்ம தனி மிளகா பொடி எதுவுமே நம்ம போடலை. வெறும் நம்ம பட்டை, கிராம்பு மசாலா மட்டும்தான் நம்ம போட போகிறோம். இதை நீங்கள் வறுத்து அரைக்கணுன்னாலும் அரைச்சிக்கலாம், இல்லை அப்படியே நீங்கள் அரைக்கணுன்னாலும் நீங்கள் தாராளமாக அரைச்சிக்கலாம். நான் அப்படியே தான் அரைச்சிருக்கேன். ஆனால் வறுத்து அரைச்சி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். வறுத்து அரைச்சோம்னா ஒரு மிச்சம் இருந்ததுன்னா நம்ம ஒரு 2-3 டேஸ்க்கு வச்சுக்கலாம். இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணுறதுனால நான் அப்படியே அரைச்சி நான் அதில் போட்டேன். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் இப்போ உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரைஸை வாஷ் பண்ணிவிட்டு கரெக்டாக 20 மினிட்ஸ் நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ ஊற வச்சு நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சுக்கலாம். இந்த பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கரெக்டாக நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். தண்ணி நல்லா வடிச்சிருங்க. 20 மினிட்ஸ். ஏன்னா ஜீரக சம்பா பாஸ்மதி நம்ம ஒரு 1 ஹவர் கூட ஊற வைக்கலாம். ஜீரக சம்பா 20 to 30 மினிட்ஸ், அதுக்கு மேலே நீங்கள் ஊற வைக்காதீங்க. அவ்வளோதான், நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போது தண்ணியும் ரைஸும் ஈக்குவல் அமௌண்ட்டுக்கு வர வரைக்கும் நல்லா ஆனில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே சிம்மில் வச்சு தம் போட்டுடலாம். இந்த பாருங்கள், தண்ணியும் நம்ம ரைஸும் ஈக்குவல் அமௌண்ட் வந்திருக்கு பாருங்கள்.
இப்போ நம்ம வந்து சிம்மில் வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மேலே வந்து ஒரு 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 டேபிள் ஸ்பூன் வந்து கீ வந்து அப்படியே விட்டுட்டு நம்ம அப்படியே தம் போட்டுடலாம். அவ்வளோதான். ஒரு 20 மினிட்ஸ் தம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ நான் கீ விட்டுட்டேன். மூடி போட்டு மூடிடலாம். மூடியை வந்து நல்லா நான் பக்கத்தில் வந்து அடுத்த ஸ்டவ்வில் வந்து நான் வந்து தோசை கல் இருக்கு இல்லையா, அதை நல்லா வந்து நான் சூடு பண்ணியிருக்கேன். அதை அப்படியே மேலே எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்டவ்வில் வைக்காமல் இருந்தீங்கன்னா கீழே வந்து நல்லா நல்லா ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வந்து சுடு பாத்திரத்தில் வச்சு அதுக்கு மேலே கூட நீங்கள் வந்து கல் வைக்கலாம். இங்கே பாருங்கள், நான் தம் போட்டுட்டு எடுத்துகிட்டேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டலை, ரொம்ப நல்லா இருக்குது, வாசமாக இருக்குது. இது ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம திண்டுக்கல்னாவே உங்களுக்கு பிரியாணி வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ தக்காளி ஆட் பண்ணலை, பெரிய வெங்காயம் ஆட் பண்ணலை, வெறும் மசாலா ப்ளஸ் வந்து அந்த இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு, இதுதான் வியூவர்ஸ். நாங்கள் இன்றைக்கி வந்து சர்வ் பண்ணி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி நான் வந்து ரைத்தா ப்ளஸ் வந்து ஃபிஷ் ஃப்ரை வச்சுருக்கேன், ப்ளஸ் எக்கு. இது கூட வந்து நம்ம பிரியாணி போட்டுட்டு நான் வந்து இன்றைக்கி வந்து எலும்பு போட்டு தால்ச்சா வச்சுருக்கேன். அது கூட நான் சேர்ந்து இன்றைக்கி சாப்பிட போகிறேன். இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இப்போ பொடி வந்து நீங்கள் பண்ணி செய்கிறப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம ஒரே மாதிரி பிரியாணி நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி ஒரே மாதிரி பிரியாணி டேஸ்ட் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு இப்படி கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஊர் ஸ்டைலையும் நம்ம செஞ்சு சாப்பிட்றது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. நல்லா சூடாக வந்து நம்ம வந்து தால்ச்சாவோ இல்லை வந்து கத்திரிக்காய் பச்சடியோ ஏதோ ஒன்று வச்சு சாப்பிடுங்க. ஆனால் திண்டுக்கல் பிரியாணிக்கு வந்து தால்ச்சா தான் பெஸ்ட்டு காம்பினேஷன். ஸோ அதனால் நான் இன்றைக்கி வந்து தால்ச்சா வச்சுருக்கேன். அவ்வளோதான், நான் வந்து சாப்பிட போகிறேன். தேங்க்யூ வியூவர்ஸ். மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பராக ஒரு வீடியோவோட நான் பார்க்குறேன்.